So good evening students. Today we will see the current affairs analysis dated from 11th to 15th September. The first article related to the Swachh Vayu Sarvekshan mission. So இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அது கீழே கொண்டு வந்திருக்காங்க அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சிட்டிஸில் பொல்யூஷன்ஸை வந்து கம்மி பண்ணுறது, ஏர் பொல்யூஷன் ஏர் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாது. ஸோ கேட்டகரி 1 சிட்டி, கேட்டகரி 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் சிட்டிஸை பிரிக்கிறாங்க. கேட்டகரி 3, கேட்டகரி 1ல் பாப்புலேஷன், the சிட்டியோட பாப்புலேஷன் மோர் தேன் 10,000 லைக் சென்னை, மும்பை, பூனே இந்த மாதிரி சிட்டிஸ் இண்டோர் எல்லாமே. செகண்ட் கேட்டகரியில் 3 lakhலேருந்து 10 lakh வரைக்கும், இது மோர் தேன் 3 lakh அப்படின்னு பிரிச்சுட்டு இதோட குவாலிட்டி 8 parameters வந்து மெஷர் பண்ணுறாங்க. இந்த 8 parameters ஆர், நான் ரீட் பண்ணுறேன், மெட்டீரியல் இருக்குது உங்களுக்கு, ஸோ யூ கேன் டிஸ்பிளே இட் ஆல்சோ. பயோமாஸ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் பேர்னிங் பண்ணுறதை தடுக்கிறது. அது மாதிரி ரோடு டஸ்ட்டு பறக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, டஸ்ட்டு ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன், அதுலேருந்து வர டெமாலிஷன் ஆஃப் வேஸ்ட்லேருந்து வரக்கூடியது. அது மாதிரி எமிஷன் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ், பார்ட்டிகுலேட் மேட்டர் 10 கான்சன்ட்ரேஷன், அப்புறம் 2.5 அதோட கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணுறது. பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, பொல்யூஷன் ரிலேட்டட் டு ஏர் டஸ்ட், அப்புறம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த 8 கேட்டகரி 8 parameters வாட் யூ ஆர் சீயிங். இந்த எந்தெந்த சிட்டிஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, 100% அவங்க மாற்றலைனாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதில் 10 lakhs கேட்டகரியில் வந்து மோர் தேன் 10 lakhல இண்டோர் வந்து, இண்டோர் ஆல்ரெடி ஸ்வச் பாரத் மிஷனில் தே ஆர் த கிளீனஸ்ட் சிட்டியில் இருக்காங்க. ஸோ இதுலேயும் அவங்க வந்து ஃபஸ்ட் ரேங்கில் வராங்க. செகண்ட் வந்து அமராவதி, செகண்ட் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு. இதில் செகண்ட்லாம் நீங்கள் படிக்க வேணாம், ஜஸ்ட் நோ த ஃபஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு நேமே தெரியாது, தேவாஸ்ன்னு பேர், 3 lakh கீழே உள்ள சிட்டியில். தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அமராவதி, த நியூ கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். சரியா? ஸோ இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட், ஸோ இது கீழே வரக்கூடியது. NCAP, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே லான்ச் பண்ணப்பட்டது. 2000 it was not written. Show the PDF, display the PDF. 2019 நினைக்கிறேன், அது செக் பண்ணிக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். there is a reduction of air quality, ஸோ பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஏர் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், தட் இஸ் reduction of particulate matter 10 level up to 40%. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா சென்டர் ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இந்த இயர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஸோ இட் நாட் பி அ ட்ரூ. ஸோ 2019 21ன்றது எனக்கு கன்ஃபியூஷனில் இருக்குது. சரி, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் தெர் இஸ் அ போர்ட்டல் வாஸ் லான்ச் அண்டர் திஸ் பிரணா போர்ட்டல், போர்ட்டல் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன் இன் நான்-அட்டைன்மெண்ட் சிட்டிஸ். அதான் இதோட மீனிங். ஸோ அந்த சிட்டிஸில் வந்து அதை மானிட்டர் பண்ணிக்க முடியும், சிட்டிசன்ஸும் பார்க்க முடியும், லைக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கேன் see that. So that's about this article. The next article related to the உலாஸ் ஸ்கீம். நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ 5th ஸ்டேட் ஒன்று ஆட் பண்ணி, உலாஸ்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் த சொசைட்டி. 2022 இட் வாஸ் லான்ச். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, 15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் நாட் அஃபோர்டபுள் ஃபார் எஜுகேஷன், இல்லைனா போக முடியலை, ட்ராப் அவுட் ஆனவங்க, அந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்க 35 வயசு வரைக்கும், ஸோ 15 to 35க்கு மேலே கிடையாது, அவங்களுக்கு வந்து ரீடிங் ஸ்கில்லு, ரைட்டிங் ஸ்கில்லு, அரித்தமெட்டிக், பேசிக் அரித்தமெட்டிக், நாட் ஹை அரித்தமெட்டிக், ஸோ அதை வந்து சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கு வந்து ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க, உலாஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் மூலம் அது மாதிரி வாலண்டியர் டீச்சர்ஸ் ஆல்சோ, இதுக்கு வந்து பேமெண்ட் எல்லாம் கிடையாது, வாலண்டியர் டீச்சர் யார் வேணால் போய் டீச் பண்ணலாம்.
அப்படி கிட்டத்தட்ட 77 லட்சம் இண்டிவிஜுவல் பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. 1.2 crore 9 லேர்னர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. அது மாதிரி 35 lakh வாலண்டியர் டீச்சர்ஸ் வந்து இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க டீச்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட சக்ஸஸ் ஆஃப் த ஸ்கீம். இது ஸ்கீம். இப்போ இதன் அடிப்படையில் எந்தெந்த ஏரியாஸில் அதிகமான படித்தவங்க இருக்காங்க, எந்த ஸ்டேட் வந்து 100% லிட்ரஸி அப்படின்னா 95% எழுத படிக்க தெரியும்னாலே நார்மலி தே வில் கம் அண்டர் 100% லிட்ரஸி ரேட்டில். இப்போது கோவா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஷோ த பிகினிங். கோவா, அப்புறம் லடாக், அப்புறம் மிசோரம், திரிபுரா, இப்போ 5வது ஸ்டேட்டாக ஃபுல் லிட்ரேட் ஸ்டேட்டில் ஹிமாச்சல் பிரதேஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யூபிஎஸ்சியில் இந்த வாட்டி கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடாக கேட்ட மாதிரி என் ஞாபகம் இருக்குது. ஸோ செக் இட். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி கேன் பாரதியம் மிஷன். இது ஒன்றும் இல்லை, பாரதம் மிஷன். ஸோ கல்ச்சர் ரிலேட்டடாக மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து, மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் திருவள்ளுவரோட ஓலைச்சுவடிகள், இந்த மாதிரி துணியில் எழுதின மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே ப்ரிசர்வ் பண்ணுறது, அதை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ ஓலைச்சுவடிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு நிறைய. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை எடுத்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, அதை எழுதுறது, அதுக்கு மாதிரி டிஜிட்டலைசேஷன் பண்ணுறது, அதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். 482 கோடி அதுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ இப்போ லான்ச் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இது ஒரு வாட்டி ஆர்டிக்கிளில் வந்து நான் சொன்னேன். தென் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம். ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம்னா இப்போ எக்ஸாம்பிள் தெர் இஸ் அ லேப்டாப் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸுக்கு இருக்குது. இது இப்போ ஒயிட் குட்ஸுக்கு போட்டிருக்காங்க. லேப்டாப் கம்பெனி வந்து 1 லட்சம் லேப்டாப்பை தயாரிக்கிறாங்க அப்படின்னா, கோவிட் டைமில் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த லேப்டாப் கம்பெனி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக புதிய கம்பெனி இல்லைனா புதிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலமாக புதிய ஜாப் க்ரியேட் பண்ணுறது. அந்த 1 lakh லேப்டாப் ப்ரொடக்ஷன் 1 இயருக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து 2 லட்சமாக மாற்றுறாங்க. இந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும், அந்த குவான்டிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு இன்சென்டிவ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும், ஒரு பர்சன்டேஜ். அது ஒவ்வொரு செக்டாரும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் குட்ஸ், தட் இஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துட்டே வராங்க. இப்போ வந்து ஒயிட் இண்டஸ்ட்ரீஸ், ஒயிட் குட்ஸ் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏசி ஒயிட் குட்ஸ்னால் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய கன்சூமபிள் குட்ஸ், தட் இஸ் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி எல்லாமே ஒயிட் கலர் இருக்க கிடையாது. ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஏசி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இதெல்லாமே ஒயிட் குட்ஸ்னு பேர். இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி கேட்டகரி. அது ஒயிட் அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்கும், அது கன்சியூமபிள் குட்ஸ். ஸோ அதனால் அதுக்கு ஒயிட் குட்ஸ்னு பேர். அதனால் கிரே எல்லாம் கலர்லாம் இன்றைக்கி இருக்குது, இல்லைன்னு கிடையாது. அது மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, பெட்ஷீட்ஸ், இதெல்லாமே கூட ஒயிட் குட்ஸில் வரும், கன்சியூமபிள் குட்ஸ். ஸோ இந்த குட்ஸ் எல்லாமே வந்து இப்போ தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ரிலீஸ் லைக் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நீங்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னா என்னது, ஒயிட் குட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டும் படிச்சுக்கோங்க. யார் யார் அப்ளை பண்ணலான்றதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் யூ கேன் ஸ்டடி. கம்பெனி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து அவங்களோட இன்க்ரிமெண்டல் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி பிஎல்ஏல யாராச்சும் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஸ்கார்போ ஷோல். இது வந்து சவுத் சைனா. ஷோ த மேப், டிஸ்பிளே த மேப். தெர் இஸ் அ சவுத் சைனா சி, யூ பீப்புள் நோ. இந்த சவுத் சைனா சி ரொம்ப டிஸ்பியூட்டில் இருக்குது. யூ கேன் சி இன் திஸ் மேப். அதில் சைனாவுக்கு சவுத் சைடில் வரக்கூடியது. நம்ம நேற்றுக்கு கூட ஆர்டிக்கிளில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். யுஎன் கிளாஸ் படி 200 நாட்டிக்கல்ஸ் மைலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த சி வந்து இன்டர்நேஷ்னல் சி அப்படின்ற படித்தோம். அதே மாதிரி சைனாவுக்கு கீழே சவுத் சைனா சீயில் இருக்கக்கூடிய சி வந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்றப்போ இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் சைனா. பட் சைனா வந்து இதை உரிமை கோர்றாங்க. ஸ்பாட்லி ஐலாண்ட், இந்த ரெட் லைனில் இருக்கக்கூடியது எல்லாமே அவங்க 9 லைன்னு பேர். இந்த ரெட் லைனில் இருக்கக்கூடிய ரெட் டாட் லைன்ஸ், யூ கேன் வாட் யூ ஆர் சீயிங் இன் தி இமேஜ், அந்த இதெல்லாமே அவங்க சைனா வந்து கிளைம் பண்ணக்கூடிய. ஆனால் பிலிப்பைன்ஸோட பகுதி, ஸ்காரபோ ஷோல், பார்சல் ஐலண்ட்ஸ்,
ஸ்பார்ட்லி ஐலண்ட்ஸ் இதெல்லாமே ஒவ்வொரு நாடுகளும் உரிமை கோர்றாங்க. ஏன்னா பக்கத்தில் வருது. இப்போ சைனா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்காரபோஸ் ஷோல்ன்றது இட்ஸ் அ கோரல் ரீஃப், நம்ம படிச்சிருக்கோம். இது கோரல் ரீஃப் ரீஃப் அதில் இருக்கும். ஷோல்ன்றது என்னது, ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக் டெபாசிட்ஸா? ஷோல்ன்றது இட்ஸ் அன் இன்ஆர்கானிக் டெபாசிட்ஸ். சரியா, இன்ஆர்கானிக் டெபாசிட்னால உருவாகக்கூடியது. நான் உங்களுக்கு சொன்னேன் ராமசேத்து, ராமர் பாலம்ன்றது இன்ஆர்கானிக் டெபாசிட்ஸ், கல்லுகளால் உருவாக்கப்பட்டது, இல்லைன்னா மண்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த இன்ஆர்கானிக் டெபாசிட்ஸ்னால உருவானது ஷோல்ஸ் தான். அதில் ரீஃபும் இருக்குது, கோரல் ரீஃப்ன்ற நம்ம தெரியும். ஸோ அந்த ரீஃப் ஏரியா வந்து இப்போ பிலிப்பைன்ஸ் வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட பகுதியாக. இப்போ அவங்க என்ன, சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேபினெட்டில் இதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கான ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். நீங்கள் அந்த 9 லைன் படிச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு ஸ்டடி ஃபுல்லி தரவுலி. ஏன்னா நான் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கிளாஸ் நடத்தியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஹோ ட்ரைப்ஸ். தெர் இஸ் அ ட்ரைப் ஜார்க்கண்டில் அதிகமாக இருக்காங்க, அப்புறம் ஒடிசாவில் சத்தீஸ்கரில் இருக்காங்க. தே ஃபாலோயிங் எ ப்ராக்டிஸ் கால் அஸ் மேன்கி முண்டா சிஸ்டம், இல்லைன்னா முண்டா மேன்கி சிஸ்டம் அப்படின்னு பேர். இது வந்து அவங்க பிரிட்டிஷர்ஸ் பீரியட் அந்த காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணிடுறேன். முண்டா அப்படின்னா அவங்களோட வில்லேஜ் ஹெட்மேன். மேன்கின்றது இப்போ ஹெட்டுக்கு கீழே ஒரு சபார்டினேட் ஹெட்டு, ஒவ்வொரு 16 வில்லேஜுக்கும் ஒரு தலைவரை வச்சுருப்பாங்க. இவங்க தான் அந்த கிராமங்களை நிர்வகிக்கிற, அவங்களுக்கு வரக்கூடிய லோக்கல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறது. பிரிட்டிஷ் பீரியட்லேயும் இவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஈவன் தோ பிரிட்டிஷ் ரெகக்னைஸ் த சிஸ்டம், லோக்கலைஸ்ட் டீசென்ட்ரலைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ நியூஸில் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா இந்த பார்டர் ஏரியா, வெஸ்ட் பெங்கால் பார்டர் ஏரியா, ஜார்க்கண்டில் எல்லாம் நிறைய இந்த ட்ரைப் பீப்புளை வந்து அட்டாக் பண்ணப்படுறாங்க. அந்த தலைவர்களெல்லாம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணப்படுறாங்க அப்படின்றது. அது அவங்களோட ட்ரைபல் ரைட்ஸை வந்து பாதிக்குது அப்படின்றது. நீங்கள் இதில் படிக்க வேண்டியது இந்த ஹோ ட்ரைபை படிக்கணும், அப்புறம் இந்த சிஸ்டத்தை படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக. அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படித்த கோல் ரிவோல்ட் அண்ட் ஹோ ரிவோல்ட். 2 ரிவோல்ட் நடந்திருக்கு. 1837, 33-37 ஒரு ரிவோல்ட் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு 21-22 ஒரு ரிவோல்ட் நடந்திருக்கு 1800. இதோட பர்பஸ் என்னென்னா டிக்கூஸ்னால் அவங்க ஏரியாவில் வெளி மாநிலத்தவர்கள் அங்கே போய் செட்டில் ஆகிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்றதுனால அன்றைக்கி பிரிட்டிஷர்ஸ் எதிர்த்து அவங்க போராடினாங்க, டேக்ஸ் இதுனா ரீசனுக்காக. ஸோ இந்த ரிவோல்ட்ஸை படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ட்ரைப் பீப்புள் தே ஆர் ப்ராக்டிஸிங் அவங்களோட லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா ஹோ லாங்குவேஜ், அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ். ஸோ தேட்ஸ் அபவுட் த ட்ரைப்ஸ். இது நீங்கள் படிக்கணும். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஹெரிட்டேஜ், பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். இது வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பெங்களூருவில் செகண்ட் பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்னா கலாச்சார ரீதியாக ஒரு இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துனா இட்ஸ் அ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ஏரியாவாக இருக்குது, ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய கேவ்ஸ் அதில் இருக்குது. ப்ளஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்காக இதை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா தெர் இஸ் அ நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. தெர் இஸ் அன் ஆக்ட் கால்ட் அஸ் நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஆக்ட். 2002 இட் வாஸ் கிரியேட்டட். இதோட பர்பஸ் என்னென்னா பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. வேர்ல்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது இட் வாஸ் கிரியேட்டட். தெர் இஸ் அ பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. இது வந்து ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் கீழே வரும். அதுக்கப்புறம் ஸ்டேட் இல்லைன்னா சிஎம் கீழே வரும். சிஎம் இஸ் த அத்தாரிட்டி. தெர் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ, பிஎம்சி கமிட்டின்னு பேர், பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு பேர். இவங்க தான் இதை மேனேஜ் பண்ணுறது. செக்ஷன் 37 ஆஃப் திஸ் ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட் படி சொந்த ஏரியாவில் இப்போது நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகாவில் இருக்கட்டும், அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஏதாச்சும் ரொம்ப ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது அப்படின்னாப்பா அந்த சைட்டை வந்து ஏதாச்சும் என்டேஞ்சர்ட் ஆகுது, அங்கே ஏதாச்சும் அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதிகாரம் இருக்குது அண்டர் திஸ் ஆக்ட், நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஆக்ட். ஸோ இதன் அடிப்படையில் இட் வாஸ் லான்ச். இப்போ பெங்களூரில் செகண்ட் ஹெரிட்டேஜ் சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. தென் சமுத்திர பிரதட்சணா அப்படின்னா நம்ம குளோப் என்டையர் அண்டார்டிக் ஓஷன் இந்த ஏரியா என்டையர் குளோபையும் சேலிங் பண்ணுறது. இது வழியாக போவாங்க, கீழ் வழியாக அண்டார்டிக்கோட பக்கத்தில். தே வில் பாஸ் ஈக்குவேட்டரை வந்து 2 வாட்டி கிராஸ் பண்ணுவாங்க. என்டையர் குளோபையும் ஒரு வாட்டி சுற்றி வர்றது.
அது வந்து நம்ம இந்தியாவில் இது 5வது வாட்டின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வாட்டி ஒரு பர்சன், there's a captain called as திலீப் தோண்டே 2009-10 பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சோலோவாக பண்ணியிருக்காங்க, தனியாக போயிருக்காங்க, சேல் பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அபிலாஷ் தோமி அவர் வந்து 2012-13 அவரும் சோலோவில் தான். அதுக்கு பிறகு உமன் குரூப் ஐஎன்எஸ் தர்ணி அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் உமன், அதில் ஐஎன்எஸ் தர்ணின்றது அது அவங்க யூஸ் பண்ண போட்டோட நேம், ஷிப், இட்ஸ் ஈக்குவலன் டு ஷிப். 2017-18 பண்ண ஒரு வாட்டி சேல் பண்ணி வந்தாங்க. அது மாதிரி செகண்ட் வந்து 2024-25 இப்போ பண்ணாங்க. சரியா, நவிக சாகர் பரீக்ஷனான்னு பேர். இப்போ அடுத்த டீம் வந்து ட்ரை சர்வீஸ் உமன் போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம நேவலில் இருக்கக்கூடிய படையில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் போனாங்க, 2 வாட்டி போயிருக்காங்க, 2 குரூப். இப்போ 3வது வந்து ட்ரை சர்வீஸ்னால் ஆர்மி பெண்கள் இருப்பாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்த டீம் வந்து ஐஎன்எஸ் திரிவேணி அப்படின்ற ஒரு கப்பலில் ஏன்னா சுமால் ஷிப் அதில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 9 மாதம் 26,000 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து ட்ராவல் பண்ண இருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி ஃபஸ்ட் பேம்போ எத்தனால். பேம்பூலேருந்து எத்தனால் தயாரிக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சுருக்காரு. அசாமுக்கு போனப்போ அசாமில் திறந்துருக்காங்க. எத்தனால்ன்றது நம்ம எதுலேருந்துலாம் எடுத்தோன்னா சுகர் கேன்லேருந்து வரக்கூடிய மொலசஸ், அப்புறம் மெய்ஸ், அப்புறம் ரைஸ்லேருந்து எடுக்கலாம். இது அதில் வரக்கூடிய கழிவுகள் அதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எத்தனால் பிளெண்டிங், எத்தனால் தயாரிக்க முடியும். அந்த எத்தனால தான் நம்ம இன்றைக்கி பெட்ரோலில் பிளெண்டிங் பண்ணியிருக்காங்க. 20%. நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் 20% எத்தனால் இருக்கும், 80% வந்து பெட்ரோல் இருக்கும். இப்போ அதை அதிகப்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆனால் டீசலில் அது ஒத்து வரல அப்படின்னு ஒரு இஷ்யூ இப்போ போயிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதனால் எத்தனால இப்போ டீசலில் கலக்கலை, பெட்ரோலில் கலக்க. ஆனால் இன்ஜினோட எஃபிஷியன்சி கம்மியாகுது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. வாட் எவர் மேபி இப்போ பேம்பூலேருந்து தயாரிக்கிறது. ஏன்னா அசாமை நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேம்பு கல்டிவேஷன் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க பேம்பு வாழ்வாதார லிவ்லிஹுட்டாக யூஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ பேம்புவோட செல்லுலோஸ், அந்த லிங்கோலோய்ஸ் அப்படின்னு பேர், லிங்கோ செல்லுலோஸ் பயோமாஸ், அதில் அதோட கழிவு, செல்லுலோஸ் அண்ட் ஹெமி செல்லுலோஸ், அதை எடுத்து அதிலேருந்து எடுக்கக்கூடிய சுகரை எடுத்து வந்து எத்தனால் தயாரிக்கலாம் அப்படின்றது. அப்படின்னா இனிப்பு தன்மை உள்ளது, இட்ஸ் நாட் ரியல் சுகர். அதை வச்சு எத்தனால் தயாரிக்கிறதுக்கு இப்போ பிளான்ட் வந்து லான்ச் பண்ணிடுது. ஸோ இந்தியாவில் இட்ஸ் அ ஃபஸ்ட் பிளான்ட். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூஸ். எம்சிக்யூஸ் ரொம்ப நாளாக போடலை. ஸோ செப்டம்பர் 1 இருந்து எடுத்திருக்கேன். யூ கேன் செக் இட். டெய்லி வரும் இனிமேல் உங்களுக்கு 5 எம்சிக்யூஸ் இருக்கும். இதில் இந்த யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு. லைவில் பண்ணாலும் சரி, யூ கேன் டூ இட் லேட்டர் ஆல்சோ. So with reference to the Shanghai Cooperation Organization, consider the following statements. Statement number 1, it is a regional intergovernmental organization focusing on political, economic and security cooperation. Statement number 2, its headquarters are located in Shanghai, China. China. Statement number 3, the regional anti-terrorist structure, RATS, an SEO initiative, is headquartered in Bishkek, Kyrgyzstan. So statement number 4, the theme of SEO 2025 summit was upholding the Shanghai spirit. SEO on the move அப்படின்றது தான் தீம் அப்படின்றது. இதில் எது கரெக்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி. which of the statements given above is are correct? Options are A 1 and 4 only, B 1 and 2 only, C 1, 2 and 3 only, D 2, 3 and 4 only. இது யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து, சரியா? அப்போ தான் அது கரெக்ட் ஆன்சர் நாளைக்கு சொல்லுவோம். Question number 2, consider the following statement about the Vikram 32-bit chip. Statement number 1, it is India's fully indigenous 32-bit microprocessor qualified for use in harsh launch vehicles conditions. Statement number 2, it is developed by DRDO. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, consider the following statements regarding Raman Magsaysay Award. So
So statement number 1, it is considered as the Asia's highest honor, often called the Asian Nobel Prize. Statement number 2, it was awarded annually. Statement number 3, Educate Girls is the first Indian organization to receive the prestigious award. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above. Question number 4, consider the following statements regarding the Green Credit Program. Statement number 1, it is an innovative market-based mechanism designed to incentivize voluntary environmental actions across diverse sectors. Statement number 2, the Indian Council of Forestry Research and Education, ICFRE, is designated national administrator responsible for registration, monitoring, trading of green credits under the program. Statement number 3, green credits rules have been noted under the Environment Protection Act 1986. How many of the statements given above these are correct? Options are A only one statement is correct, B only 2, C all the 3, D none of the above. Question number 5, with reference to the agreement on marine biodiversity beyond national jurisdiction, consider the following statements. Statement number 1, it is the first treaty to address the conservation and sustainable use of biodiversity in the high seas. Statement number 2, it will be an international legally binding treaty after it enters force 120 days after 60th ratification, acceptance, approval or accession. So India has not signed the agreement yet. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above. So that's all. இதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டு நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். யூடியூபோட கமெண்ட் செஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வில் பி டிக்ளேர்ட் டுமாரோ. ஸோ that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.